அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான சாக்லேட் கேக் தாங்க பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த டின்னில் தாங்க கேக் செய்ய போகிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப் இருந்தாலும் செய்யலாம், இல்லைன்னா வீட்டில் உள்ள டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, செய்யலாம். இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் மைதா டஸ்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் தயார் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக் எடுத்துக்கலாம். எக் வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹை ஸ்பீட் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 கப் ஒயிட் சுகர் நான் சேர்க்குறேன். ஒயிட் சுகர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணையில் நல்லா ஃப்ளஃபி ஆகும். கேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணால் கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸஸாக இருக்கிற எல்லா சுகரையுமே நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ இதில் 1/4 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்குறேன். நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணி கூட 1/4 கப் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. 3/4 கப் மைதா, 1/4 கப் டார்க் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறனால டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போது ஒரு ஸ்பேட்சில் வச்சு மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் கொஞ்சம் மெல்லமாக பண்ணுங்கள். நமக்கு பஞ்சு போல் வரணும்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மைதாவையும் சலிச்சிக்கிறலாம். இது கூட 1/2 கப் ஹாட் வாட்டரில் 1 டீஸ்பூன் காஃபி தூள் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். கேக்கு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கேக் பேட்டர் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம ட்ரேக்கு மாற்றிடலாம். ஓவனை 185 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக்கை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் பேக் பண்ணலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 3 டைம் தட்டிக்கங்க. தட்டிட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 1/2 அன் ஹவரில் சூப்பராக பேக் ஆயிடுச்சு. ஓவன்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ கத்தியோ வச்சு குத்தி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனாக வரணும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆற விட்டு நம்ம எடுக்கையில் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதே சமயம் ரிமூவ் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் நம்ம சேர்த்துக்கலாம், இன்னும் கேக் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு. அவ்வளோ மாய்ஸ்டாக இருந்துச்சுங்க கேக்கு. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்கும். இதே கேக்கை நீங்கள் ஓவன் இல்லாமல் கடாயில் பண்ணுறதா இருந்தாலும் நான் என்னுடைய சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ கட் பண்ணிடலாம். எம்மி சாக்லேட் கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதில் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். இது கூடயே ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.